ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்த கட்டமா நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸை பார்க்கணும். சிலபஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு 10 அலகு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அழகை பொறுத்த மட்டும் முதுகு நான் அற்றவை, ரெண்டாவது அழகை பொறுத்த மட்டும் முதுகு நான் உள்ளவை, பேசிக் என்னவோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ முதுகு நான் உள்ளவை முதுகு நான் அற்றவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்களை அடிப்படையான தகவல் இருக்கும், அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அடிப்படை என்னவோ அதை நீங்க வந்து ஸ்கூல் புக்ல தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அகாடமி சார்பா இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி சுவாலஜி வரையாடு பயிற்சியை பொறுத்த மட்டும் முழுமையா பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல என்ன டேட்டா இருக்கோ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் ப்ரொவைட் பண்ணுவோம், டெஸ்ட் கான்டாக்ட் பண்ணுவோம், அதை நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்த கட்டமா நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி தேர்வை இதே டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய பாடம் சுவாலஜி இருக்கா அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பா பாத்தீங்கன்னா தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு பயிற்சி வந்து அவைலபிளா இருக்கு. இந்த வரையாடு பயிற்சியை பொறுத்த மட்டும் முழுமையா தமிழ் வழி அண்ட் ஆங்கில வழியில பாத்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுமே வந்து காண்டக்ட் பண்றோம். ஸோ சுவாலஜியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுடைய மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே ப்ரொவைட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட்டுமே கொடுப்போம், அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலபஸை பார்க்கணும். சிலபஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு 10 அலகு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அழகை பொறுத்த மட்டும் முதுகு நான் அற்றவை, ரெண்டாவது அழகை பொறுத்த மட்டும் முதுகு நான் உள்ளவை, மூணாவது அழகை பொறுத்த மட்டும் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல், அடுத்து மரபியல், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விலங்கு உடற்செயரியல், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் வேதியியல் உயிர் தொழில்நுட்பம், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயிரியல் வளர்ச்சி, அடுத்து 8வது அழகை பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல் உயிரியல் அண்ட் பரிணாமம்னா என்ன அதை பத்தி பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்து பொருளாதார பூச்சியியல், அதே மாதிரி இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், கட்டுப்பாடுனா என்ன அதை பத்தி பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வணிக விலங்கியல். ஸோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க படிக்கீங்க அப்படின்னா பெட்டரா வந்து ஃபீல் பண்ணலாம். நீங்க சிலபஸை பார்க்கும்போதே இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகுல என்ன டாபிக்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஆனால் இதில் நிறைய சப் டாபிக் இருக்கு, அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ சிலபஸை பார்க்கும்போது சிலபஸில் என்ன டாபிக் இருக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க புக்ஸை எடுத்து படிக்கும்போது டைரக்டா வந்து பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி யூஜி புக்கு மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம பேசிக் என்னவோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ முதுகனான் உள்ளவை முதுகனான் அற்றவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்களை அடிப்படையான தகவல் இருக்கும், அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அடிப்படை என்னவோ அதை நீங்க வந்து ஸ்கூல் புக்ல தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அகாடமி சார்பா தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பேசிக் வந்து ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கான டெஸ்ட்டை நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம், அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பை பொறுத்த மட்டும் முந்தைய வருட வினாத்தாளை பொறுத்த மட்டும் வினாக்கள் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, சிலபஸ்ல இருந்து ஒரு தலைப்புல இருந்து எப்படி வினாக்கள் கேட்கப்படுது, உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த முந்தைய வருட வினாத்தாள் தான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து ஒரு புரிதல் தன்மையை வந்து கொடுக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அடிப்படை எங்க இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான். அப்போ ஸ்கூல் புக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி அண்ட் ரெஃபரன்ஸ் இதை நம்ம பார்க்கும்போது அடிப்படை இது இருக்கு, இதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இது இருக்கு அப்படின்னு சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி அண்ட் ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டையுமே வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். படித்தா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் படித்த டாப்பிக்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்கப்படுது, உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் வந்து இருக்கக்கூடிய பாசிபிள் இருக்குது. இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க, சார் மார்க்கெட்டில் இந்த புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன், ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல, என்னால் வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் படித்தாலாம் வந்து பாஸ் பண்ண முடியாது, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்
பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்ட படித்த பிஜிடெக் எக்ஸாமாக இருக்கட்டும், பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், பிடி அசிஸ்டன்ட், செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் பாஸ் பண்ணுறா அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அறிவுரையை வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒரு டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியாது. இது நம்ம இன்ஸ்டியூஷன் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா தனியார் இன்ஸ்டியூஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க. பட் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. யார் பர்ஃபெக்டாக வந்து ஜாயின் பண்ணி படிக்காங்களோ, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம அகாடமி சார்பாக இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜிடெர்பி சுவாலஜி வரையாடு பயிற்சியை பொறுத்த மட்டும் முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்ன டேட்டாக இருக்கோ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் ப்ரொவைட் பண்ணுவோம், டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வுமே கொடுப்போம், அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நான் குரூப் 4 படித்தேன், இப்போ பிஜிடெர்பிக்கு படித்தேன், பிஓ எக்ஸாமுக்கு படித்தேன், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் படிச்சிருந்தா கூட ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தகுதி தேர்வில் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது வந்து எலிஜிபிள் மார்க் மட்டும்தான், ஜஸ்ட் எலிஜிபிள் ஆனால் மட்டும் போதுமானது. முதன்மை தாளை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கு. 150 வினாக்களுமே உங்களுடைய பாட சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பாடத்தில் நல்ல அறிவுத்திறனாக இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக இப்போ பிடி அசிஸ்டன்ட் யூஜிடெர்பி கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீலும் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 சுவாலஜி படமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க.